வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "வண்ணம் கொண்ட வெண்ணிலவே" கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பூஜா கிளம்புகிறாள் என்பதை சாந்திதான் கமலாவிற்கும் விஸ்வநாதனுக்கும் தெரிவித்தார். அவரே பெண்ணின் சாமான்களையும் எடுத்து வைத்தார். தான் கிளம்புவதை அவினாஷிடம் சொல்ல சொல்லி பூஜாவிடம் எவ்வளவு சொல்லியும் அவள் கனத்த மௌனத்தோடும் சிந்தனையுடனும் அதை எதிர்கொண்டாளே தவிர வேறு ஒருவித அசைவும் அவளிடம் இல்லை. காலையில் கல்லூரியில் சம்பந்தப்பட்டவர்களிடம் தொலைபேசியில் பேசினவள் மதியம் கல்லூரி வந்து முனைவரை சந்திப்பதாக ஒத்துக்கொண்டிருந்தாள். அதனால் இன்றே வெளியேறி விடுவதுதான் நல்லது என்று பூஜாவிற்கு தோன்றிவிட்டது. சக்கர நாற்காலியில் உட்கார்ந்தபடி ஜன்னல் வெளியே வெறித்து கொண்டிருந்த மகளை ஒரு பெருமூச்சோடும் ஏக்கத்தோடும் பார்த்த சாந்தி தன் வேலைகளை தொடர்ந்தாள். தான் இந்தியா திரும்ப இன்னும் 5-6 நாட்களே இருந்த காரணத்தால் தானும் மகளுடனே சென்று அவளுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு செல்லலாம் என்று நினைத்து தன்னுடைய பொருட்களையும் எடுத்து வைத்தார். பூஜாவின் சாமான்களையும் தனக்கு தெரிந்தவரை அவரே எடுத்து வைத்தார். அப்படி எடுத்து வைக்கும்போது ஒரு முறை கமலா பூஜாவிற்கு திருமண நாள் பரிசாக வாங்கி வைத்திருந்த பொருட்களையும் பிரித்து பார்க்காமலே பூஜாவின் சாமான்களோடு எடுத்து வைத்து விட்டார். அவரை பொறுத்தவரை அந்த அறையில் அவருடைய சாமான்களும் பூஜாவின் சாமான்களுமே இருப்பதாக எண்ணிவிட்டார். மனம் நிறைய கவலையும் அரைகுறை கவனமுமாக தான் செய்த அந்த ஒரு செயல் பின்னாளில் கணவன் மனைவியை சேர்த்து வைக்கப் போகிறது என்று அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. கிளம்ப தயாராகிவிட்டார்கள். மகளை திரும்பி பார்த்தார் சாந்தி. கல்லாய் உட்கார்ந்திருந்த அவளை வினாடி நேரம் பார்த்தவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. விடு விடுவென்று மாடிப்படி ஏறி அவினாஷின் அறை கதவை தட்டினார். கதவை திறந்தவளின் தோற்றம் அவனும் பூஜாவைப் போலவே உள்ளே வருந்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லாமல் சொல்லியது. மனது இன்னும் பாரமாக அவனை நிமிர்ந்து பார்த்தார். வெறுமையாக அவரையே பார்த்தபடி நின்றிருந்தான் அவன். தம்பி, உங்க கோபம் எனக்கு புரியுது. விவாகரத்து விவாகரத்து அப்படின்னு வாய் நிறைய பேசினாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க பூஜாவோட கணவன்தான். பூஜா உங்க மனைவிதான். அது என்னைக்கும் மாறக்கூடாது. அது என்னோட விருப்பம். ஆனா என் விருப்பப்படி எல்லாம் நடக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நான் கொஞ்சம் வெளிப்படையா பேசிடுறேன். தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க என்றவர் மூச்சு விடாமல் தொடர்ந்தார். பூஜா வீட்டுக்கு மூத்த பெண், ரொம்ப புத்திசாலியும் கூட. அதனால அவளுக்கு வீட்டில் நிறைய செல்வமும் உரிமையும் சின்ன வயசுலேயே உண்டு. அதுவும் அவங்க அப்பாவுக்கு அப்புறமும் அவள்தான் வீட்டில் நிறைய முடிவுகளை எடுத்தாள். அது எனக்கு ஒரு விதத்தில் வசதியாக இருந்ததால அவளை பல நேரங்களில் நான் கண்டிக்க தவறி இருக்கேன். அதனால் அவள் கொஞ்சம் வரம்புகளும் எல்லைகளும் தெரியாமல் வளர்ந்துட்டா. கட்டுப்பாடுகள் எல்லாமே காரணம் இல்லாமல் தன்னை கட்டி போடுறதா நினச்சி கோபப்படுவா. தான் செய்வதுதான் சரி என்ற தன்னம்பிக்கையும் கர்வமும் அவளுக்கு உண்டு. அதுதான் உங்களுக்கெல்லாம் அவளை ஒரு திமிர் பிடித்தவளாய் காட்டி இருக்கிறது. ஆனால் அவள் நிஜமாகவே ஒரு நல்ல பெண்தான். நீங்க அவளை கொஞ்சம் அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தால் நல்லா இருக்கும். நானும் பூஜாவும் இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்புறோம். அங்கே இருந்துதான் அவள் கல்லூரிக்கு போவாள்னு நினைக்கிறேன். நானும் இன்னும் 5 நாட்களில் இந்தியா திரும்பி விடுவேன். பூஜாவை இந்த நிலையில் தனியா விட்டுட்டு போக மனசே இல்லை. எனக்கு இந்த ஊரில் தெரிந்த ஒரே ஆள் நீங்களும் உங்க குடும்பமும் தான். புதுசாய் ஆட்களை தெரிந்து கொள்ள நேரமும் இல்லை. அதனால் நீங்க கொஞ்சம் பூஜா மேல ஒரு கண் வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்று தைரியமாக பேச ஆரம்பித்து நான் தழுதழுக்க கண்ணீர் மல்க சொல்லி முடித்தவர் கையெடுத்து அவினாஷை கும்பிட்டார். தயவு செய்து என் பொண்ணை பார்த்துக்கோங்க என்றவர் கடகடவென்று படி இறங்கினார். படிக்கடியில் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள் பூஜா. விஸ்வநாதன் அவர்களின் அறை வாசலில் நின்றிருந்தார். இருவருக்கும் தான் பேசியது கேட்டிருக்கும் என்று சாந்திக்கு தோன்றியது. முந்தானையால் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டார். அம்மா, டாக்ஸி வந்துவிட்டது என்றாள் பூஜா. மௌனமாக சாமான்களை எடுத்து வெளியே வைக்க ஆரம்பித்தார் சாந்தி. டாக்ஸியில் இருவரும் கிளம்ப நானும் வருகிறேன் என்றபடி அவரும் தன் காரில் அவர்களை பின்தொடர்ந்தார். பூஜா போய்விட்டாள்.
மாடிப்படி மேல் நின்றிருந்த அவினாஷின் இதயத்தின் நடுவில் பாரமாய் துக்கம் அழுத்தியது. கல்லூரி முதல்வர் பூஜாவின் மேல் அனுசரணையாகவே இருந்தார். அதுவே அவளுக்கு ஒரு பெரிய பலமாக ஆனது. தன்னுடைய நிலையை விளக்கி அவரிடம் சொன்னாள் பூஜா. அவரும் அதை செய்தித்தாளில் படித்தும் தொலைக்காட்சியில் பார்த்தும் தெரிந்திருந்தார். அண்மையில் கமலா வேறு அவரை சந்தித்து சென்றிருந்தார். அதனாலேயே அவர் பூஜாவிற்கு உதவ முன்வந்தார். இதோ பாரும்மா, இங்கே வரும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் இந்த கல்வி நிலையத்தால தீர்த்து வைக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு வழிகாட்ட முடியும். நீ உன் கவுன்சிலரை போய் பார். எந்த பாடங்களை எப்படி எப்படி எடுத்து படித்தால் உனக்கு வசதியாக இருக்கும் என்று அவர் சொல்வார். டிராவிஸை போல் ஆட்களிடம் மாட்டிக்கொண்டு கொடுமைக்குள்ளான பெண்களுக்கு உதவி செய்யும் நிறுவனத்தின் கல்லூரி பிரதிநிதியையும் சந்திக்க அவர் உதவி செய்வார். உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்ய தயாராயிருக்கிறோம். உன் கல்வி தடைபடாமல் நல்ல மதிப்பெண்களை எடுக்கப் பார் என்று அவர் அறிவுரை சொல்ல பூஜாவுக்கு தெம்பு வந்தது. அவள் அருகில் இருந்த சாந்திக்கும் தெம்பு வந்தது. சக்கர நாற்காலி என்பது பூஜாவிற்கு ஒரு தற்காலிகம்தான் என்றாலும் பூஜா எப்படி தனியாக கல்லூரி சென்று வருவாள் என்று அவருக்கு கவலையாக இருந்தது. ஆனால் தானே நேரில் கல்லூரியை பார்த்த பிறகு அவருக்கு நம்பிக்கை உண்டாயிற்று. ஊனமுற்றவர்களுக்கென்று தனியாக பலவித வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்க வியப்பாக இருந்தது. பூஜாவை தனியே விட்டு செல்ல தைரியமும் வந்தது. பூஜா, படிக்கிறேன் படிக்கிறேன் என்று உடம்பை கெடுத்து கொள்ளாதே. காலுக்கு தேவையான பயிற்சி செய்ய மறந்து விடாதே. கால் சரியாகும் வரை பஸ்ஸில் போக வேண்டாம். டாக்ஸி எடுத்துக்கொள். பணம் வேண்டுமானால் நான் அங்கே லோன் ஏதாவது வாங்கி உனக்கு அனுப்ப பார்க்கிறேன் சொல்லிக்கொண்டே மகளின் நாற்காலியை தள்ளினார். அம்மா, நீ ரொம்ப கவலைப்படாதே. நான் தைரியமாக இருக்கிறேன். பிசிக்கல் தெரப்பி போக ஆரம்பித்தால் என் கால் சீக்கிரம் பழகிவிடும். அது சரி, நீ பிசிக்கல் தெரப்பி போக வேண்டியது மாப்பிள்ளையோட ஹாஸ்பிட்டலில் தானே. அவரை பார்த்தால் நல்லபடி பேசு, பழகு, சரியா? அவரின் மனம் கோணாமல் நடந்துக்கோ. அந்த சந்தனா பொண்ணு உள்ள வராம பார்த்துக்க வேண்டியது உன் சமத்து. அம்மா சொல்ல சொல்ல அமைதியானாள் பூஜா. அவினாஷை அவள் இனி நேரில் சந்திப்பாள் என்பது சந்தேகமே. இவளாக சந்திக்க முற்பட்டாலும் அவன் அவளை விட்டு விலகத்தான் நினைப்பான். அவனுக்கு அவள் மேல் அவ்வளவு வெறுப்பு என்பதை அவள் உணர்ந்தே இருந்தாள். அப்படி இருக்க எங்கே நல்லபடியாக பேச நடக்க? நான் மாறிவிட்டேன் என்று அவள் சொன்னாலும் அவன் நம்ப போவதும் இல்லை. அவள் மேல் அன்பு செலுத்தப் போவதும் இல்லை. அதனாலும் ஒரு சின்ன நப்பாசை அவனை மீண்டும் எங்கேயாவது நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைக்குமோ? அப்படி கிடைத்தால், என்னடி நீ பேச என்று மகளை குனிந்து பார்த்த சாந்தி திடுக்கிட்டாள். கண்ணீர் வழிய உட்கார்ந்திருந்தாள் பூஜா. கண்ணம்மா என்று முன் வந்த மகளின் கண்ணீரை துடைத்தவர், தோ பார், அங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஏதாவது சரி பண்ண முயற்சி செய்திருக்கலாம். ஆனா முடிவை எடுத்தாச்சு, வெளியே வந்தாச்சு. இனி என்ன நடந்தாலும் தைரியமாய் இருக்க பாரு. சரி, நல்ல படிப்பு படிக்கிறாய். அது பாதியில் விட்டுவிட வேண்டாமே என்றுதான் உன்னை நான் எங்கே விட்டுவிட்டு போகிறேன். சீக்கிரம் படிப்பை முடித்துவிட்டு இந்தியா வந்து சேரப்பார். இதையெல்லாம் நினைத்து மனதை உலட்டி உடம்பை கெடுத்து கொள்ளாதே. எதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்தாய்? உன் நோக்கம் என்ன? என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறாய்? அதில் உன் மனதை செலுத்து. அதுதான் முக்கியம். தாய் சொல்ல சொல்ல அவளுக்கு ஒரு தெளிவு வந்தது. அவள் செய்ய வேண்டிய அடுத்த வேலை என்ன என்று அவளுக்கு தெரியும். அம்மாவை ஊருக்கு அனுப்பிவிட்டு அவள் சென்று பார்க்க வேண்டியது டிராவிஸின் தாயாரை. அம்மாவை பார்த்து சிரித்தாள். அவள் கழுத்தை கட்டி கொண்டாள். தேங்க்ஸ்மா, நீ இல்லாட்டி நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது என்றவள். நீ என்னோட நடந்து வா, நானே சக்கரத்தை உருட்ட பார்க்கிறேன். நீ கிளம்பி போனவுடன் நான் தான் இதை செய்யணும். நீ ஊருக்கு போறதுக்கு முன்னால கொஞ்சமாவது ஷாப்பிங் பண்ணிட்டு போ. ரேவதிக்கு அழகான தொப்பி வாங்கிட்டு போ. அவதான் திருப்பதியில் எனக்காக மொட்டை போட்டாளாமே என்றவள். ரேவதி மொட்டை போட்டது உனக்கு எப்படி தெரியும்? அம்மா கேட்க திகைத்தாள் பூஜா. அம்மா சொல்லாமல் இந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரியும்? பல்லை கடித்து மூச்சை இழுத்து பிடித்து துக்கத்தை வெளியேற்ற பார்த்தான் அவினாஷ். அவனால் முடியவில்லை. பூஜா மேல் இருந்த கோபமும் வெறுப்பும் எங்கே போயிற்று என்று தெரியவில்லை. ஆனால் வாழ்வில் எதையோ இழந்து விட்டது போல
ஏமாற்றப்பட்டது போல ஒரு இயலாமை அவனை அழுத்தியது. அவனை சுற்றி இருந்தவர்கள் அவனை ஒரு ஏமாளியாக்கி விட்டார்கள். அம்மாவாகட்டும் பூஜாவாகட்டும் இருவருக்குமே இவனது வாழ்க்கை ஒரு விளையாட்டாகிவிட்டது. இருக்கட்டும், இதில் இருந்து ஒரு நாள் இவன் மீண்டு வருவான். அதுவரை அவனுக்கென்று மருத்துவம் காத்திருக்கிறது. அதில் முழு மூச்சாக ஈடுபட வேண்டியதுதான். யோசித்தபடியே முள்ளாய் முளைத்திருந்த தாடியை தடவினான். இனியும் இவர்களிடம் ஏமாந்து கொண்டு நிற்கக்கூடாது. குளிர்ந்த நீரை பிடித்து முகத்தில் வேகமாக இறைத்தான். நம் வாழ்க்கையை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். தீவிரமாக யோசித்தபடி முகத்தை ஷவரம் செய்தான். எதிரில் கண்ணாடியில் அவினாஷ் அவனை பிரதிபலித்தான். தன் பிம்பமே தன்னை கிண்டல் செய்து சிரிப்பது போல் இருந்தது அவினாஷுக்கு. இவன் வாழ்க்கையை இவர்கள் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டார்களே, இவனும் அப்படி செய்தால் இவர்களுக்கு தெரியும் இவன் படும் வேதனை. இடது பக்க கன்னத்தை சவரம் செய்து கொண்டிருந்த கைகள் அப்படியே நின்றன. கண்கள் பளபளக்க தன்னையே ஒரு முறை கூர்மையாக பார்த்தவன் தனக்குள் சிரித்து கொண்டான். மனதில் ஒரு திட்டம் உருவானது. இனிமேல் தானே இருக்கிறது. முகத்தை துண்டால் துடைத்துவிட்டு குளிக்க தயாரானான். அவன் குளித்துவிட்டு வரும்போது உற்சாகத்துடன் விசிலடித்தபடி படி இறங்கினான். அவனுக்காய் காத்திருந்தது போல நின்றிருந்தார் விஸ்வநாதன். என்னப்பா என்றவன் நிற்காமல் சமையல் அறைக்குள் சென்று தானே தான் சாப்பிட வேண்டியதை தயார் செய்தான். காஃபி மேக்கரில் காஃபியை அளந்து போட்டு ஆன் செய்தவன் திரும்பி, உங்களுக்கும் காஃபி போடவா என்று எதுவுமே நடக்காதது போல சாதாரணமாக கேட்டான். அவினாஷ், நீ அம்மா கிட்ட பேசுறதே இல்லைன்னு அம்மா ரொம்ப கவலைப்படுறாப்பா. ஏதோ உணர்ச்சி வேகத்தில் பேசிட்டாப்பா. மனசில் வைக்காம மன்னிச்சிடு. தந்தையை நேராக பார்த்தான் அவினாஷ். அப்பா, இதே வார்த்தையைத்தான் பூஜாவும் அவங்க அம்மாவும் சொன்னாங்க. அப்பா அது தப்பு. இப்போ என்னை என்ன செய்ய சொல்றீங்க? அன்றைக்கே ஒரு மனுஷத்தன்மையோட நீங்க யாருமே நடந்துக்கல. எல்லாத்துலேயும் ஒரு போலித்தனம் இருக்கிற மாதிரி இருக்கு. யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு எது முக்கியமோ அதை பற்றி மட்டும்தான் நான் கவலைப்பட போகிறேன். மற்றவங்கள பற்றி கவலை இல்லை. நீங்களும் அம்மாவை கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்க. அது எப்படிடா ஒரே வீட்டில் ஒருத்தர் பார்க்காமலும் பேசாமலும் இருக்கிறது? பூஜாவும் அப்படி நினைத்தாலோ என்னவோ. அதனால் போயிடுவோம்னு கிளம்பிட்டா. என்ன அவினாஷ், நடந்ததுக்கெல்லாம் எங்களையே குறை சொல்கிற? உங்களை நான் என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் நடந்து கொண்ட விதம் தப்பு. எந்தவித தப்புமே செய்யாத சந்தனாவை தேவையில்லாம அம்மா உள்ளே இழுத்தது தவறுதானே? பூஜா என் மனைவி. அவளுக்கு என்னை பிடிக்கவில்லை, அதுதான் உண்மை. கணவன் மனைவி பிரச்சனைக்குள் அம்மா தலையிட்டது ஏன்? வாழ்க்கையையே நான் இழந்து நிற்கிறேன். நிறுத்தி நிதானமாக சொன்னான் அவினாஷ். உள்ளறையில் கேட்டுக்கொண்டிருந்த கமலா கோபமாக வந்தாள். ஆமாண்டா, எங்களுக்கு தான் எதுவும் தெரியல. நாங்க தான் எல்லா தப்பும் பண்ணிட்டோம். போனா பார், அவ தான் நல்லவளா போயிட்டா. போ போ, நீயும் போ. அவ பின்னாலேயே முந்தானைய பிடிச்சுக்கிட்டு போ. என் கண் முன்னாலேயே நிற்காத. ஆத்திரத்துடன் கத்தினார். அம்மா, நீ கோபத்தில் இருக்கிறாய், வருத்தத்தில் இருக்கிறாய். அதனால் நீ செய்த தவறை நீ உணரவில்லை. நீ தவறு செய்வாய் என்பதையே என்னால் இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை. நீ தப்பே செய்யாதது போல் நடந்து கொள்வதும் பிடிக்கவில்லை. மனதில் இருப்பதை அப்படியே சொன்னான். சரிப்பா, எங்களுக்கு எதுவுமே சரியா செய்ய தெரியல. நீயே உன் வாழ்க்கையை பார்த்துக்க. போ. நாங்கள் செய்ததை குறை சொல்லும் நீ என்ன செய்ய போகிறாய் என்று நானும் பார்க்கிறேன் என்றவர் தன் கணவரை நோக்கி திரும்பினார். என்னங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? நம்ம கடமைக்கு அவனை படிக்க வச்சாச்சு. கல்யாணமும் செஞ்சு வச்சாச்சு. அவனுக்கு நாம ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தோம் என்று நினைத்தோம். ஆனா அவனுக்கு அது பிடிக்கல. அதை காப்பாத்தி கொள்ள தெரியல. என்னை குறை சொல்ல வந்துட்டான். அவனை வெளியே போக சொல்லுங்க. எனக்கு அவன் முகத்தை கூட பார்க்க பிடிக்கல என்ற கோபமும் அழுகையுமாக பிதற்ற ஆரம்பித்தார். கமலா, கொஞ்சம் அமைதியா இரு. கோபப்படாத. உன் உடல்நிலைதான் கெட்டு போகும். விஸ்வநாதன் மனைவியை சமாதானப்படுத்த முயன்றார். என்னை கண்ணின் இமை போல காத்து வளர்த்த பெற்றோர் தனிமையில் துவண்டு விடக்கூடாதே என்றுதான் நான் இங்கே இதுவரை தங்கியிருந்தேன். நீயே போ என்று சொன்னவுடன் எனக்கு இங்கே இருக்க பைத்தியமா? என்னால் தான் உங்கள் உடல்நிலை கெட்டது என்று வரும். அதனால் நான் போகிறேன் என்றவன் மேலே சென்று தன்னுடைய சாமான்களை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். வெளியே சென்றவன் உற்சாகமாய் விசிலடித்து கொண்டே செல்ல பித்து பிடித்து போய் நின்றனர் பெரியவர்கள்.
இன்றாவது அவினாஷை பார்க்க முடியுமா? வகுப்பு முடிந்ததும் பிசிக்கல் தெரப்பிக்கு போகும்போது சக்கர நாற்காலியில் இருந்து ஊன்றுகோலுக்கு மாற வேண்டியிருக்கும். ஏனோ அவினாஷ் அவள் கூட இருக்க வேண்டும் போல் இருந்தது பூஜாவிற்கு. அவனோட பேசக்கூட வேண்டாம், பார்வையால் பார்த்து கொண்டாலே போதும், அவளைப் போலவே அவனும் கண்டிப்பாக மனம் வருந்தி கொண்டிருப்பான் என்று அவளின் உள் மனது சொல்லியது. திடீரென்று அவினாஷ் மேல் வந்த பிரியம் ஒரு கானல் நீரோடை இல்லை. இது நிஜம். இப்போது அவள் மனம் எப்படி வலிக்கிறதோ அதே போல அவள் அன்பும் நிஜம். அவினாஷுக்கு தான் செய்த துரோகத்தை நினைத்து மருகும் ஒவ்வொரு வினாடியும் அவன் மேல் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பும் நாட்டமும் வளர்ந்திருக்கின்றன. அவன் காதலோடு அணுகிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நினைத்து நினைத்து மனம் ஏங்கியது. ஒன்றா இரண்டா, எத்தனை முறை இவள் முட்டாள்தனமாய் தவறு செய்திருக்கிறாள்! வார்த்தைகளாலேயே அவன் இதயத்தை கீறி கீறி ரத்தம் சொட்ட வைத்திருக்கிறாளே! அவளுடைய அன்பை அவன் சந்தேகத்தோடு தானே பார்ப்பான். அவளை சந்தேகம் இல்லாமல் அவினாஷால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முடியாது, இல்லை, முடிய வேண்டும், முடியும் என்று அவனுக்கும் ஏன் பூஜாவிற்கும் கூட நிரூபித்து காட்ட வேண்டும். அவினாஷ் கொட்டி கொட்டி காட்டிய அன்பு வீணாகிவிடவில்லை. அதே போல ஏன் இன்னும் அதிகமாக அவனிடம் அன்பு காட்டவும் அவளால் முடியும். ஆனால் அதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டுமா? பூஜா, குரல் கேட்டு நோட்டு புத்தகத்தில் கிறுக்குவதை விட்டுவிட்டு நிமிர்ந்தாள். வகுப்பில் இருந்து பேராசிரியர் முதற்கொண்டு அனைவர் பார்வையும் அவள் மேல் இருந்தது. அவமானத்தோடு தலை குனிந்தாள். சாரி, யோசித்து கொண்டிருந்தேன், நீங்கள் பேசியது காதில் விழவில்லை. யோசித்து கொண்டிருந்தாயா? நன்றாக யோசிக்க வேண்டியதுதான். இந்த செமஸ்டர் மதிப்பெண்கள் உன் யோசிக்கும் திறமையில்தான் இருக்கின்றன. உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் என்ன மாதிரியான நிறுவனம் ஒன்றை நிறுவுவாய் என்று சிரிப்பு மாறாமல் கேட்டார் பேராசிரியர். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் விதத்தில் ஏதாவது தொண்டு நிறுவனம் ஒன்றை ஆரம்பிப்பேன், சட்டென்று வந்தது பூஜாவின் பதில். அது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. வித்தியாசமான யோசனைதான் என்ற பேராசிரியர் எழுது பலகையை நோக்கி திரும்பி எழுதினார். தொண்டு செய்யும் நிறுவனம். இனி வேறு யாராவது ஆலோசனை தர முடியுமா? வகுப்பில் கவனத்தை செலுத்தினாள் பூஜா. உணவகம். வகுப்பின் பின்னால் இருந்து குரல் வந்தது. ஓ, வழக்கமாக வரும் பதில் என்றவர் அதையும் திருப்பி எழுதினார். குழந்தைகள் காப்பகம். வகுப்பறையின் மூலையில் இருந்து இன்னொரு குரல் வந்தது. சரி என்று அதையும் எழுதிவிட்டு மாணவர்களை திரும்பி பார்த்த ஆசிரியர், நாம் அடுத்த வகுப்பில் 3 அணிகளாக பிரிந்து ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு நிறுவனமாக செயல்பட வேண்டும். உங்கள் குறிக்கோளை நீங்கள் எப்படி அடைகிறீர்கள் என்பதை வைத்து உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று சொல்லி 3 குழுக்களாக வகுப்பை பிரித்தார். தன்னுடைய நோட்டு புத்தகங்களை எடுத்து வைக்க போன பூஜா திகைத்தாள். எழுதி கொண்டிருந்த நோட்டு புத்தகத்தில் கிறுக்கப்பட்ட கட்டங்களுக்குள் அவினாஷ் என்று கொட்டையாக எழுதப்பட்டிருந்தது. எழுத்துக்களின் மேல் மீண்டும் மீண்டும் எழுதியிருப்பது பார்த்தவுடனேயே தெரிந்தது. இங்கே இவள் அவினாஷை நினைத்து மனம் குழம்பிக் கொண்டிருக்க, அங்கே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறானோ? தன் திட்டத்தை நினைக்க நினைக்க அவினாஷிற்கு உற்சாகம் வந்தது. விசில் அடித்தபடி செல்போனில் நம்பரை அழுத்தினான். மறுமுனையில் செல்போன் சிணுங்குவது கேட்டது. ஹலோ. அலுப்பும் எரிச்சலுமாக அழும் குழந்தையின் பின்னணியில் அடுத்த முனையில் குரல் போனுக்கு பதில் சொன்னது. உதட்டில் புன்னகை விரிய, ஹாய் சந்தனா, ஹவ் ஆர் யூ? உற்சாகமாய் பேச ஆரம்பித்த அவினாஷ் நீளமாய் அவளுடன் நிறைய நேரம் பேசினான். ஊன்றுகோலை ஊன்றி விந்தி டிராவிஸின் தாயாரை சந்திக்க சென்று கொண்டிருந்தாள் பூஜா. அவர் தன்னை எப்படி எதிர்கொள்வார் என்ற பயமும் தயக்கமும் அவள் வயிறை கலக்கின. ஏற்கனவே வாண்டாவிடமும் அவினாஷிடமும் அடிபட்டவளாயிற்றே. தயக்கமாகவே சென்று அவருடைய கதவை தட்டினாள். பதில் இல்லை. திரும்பி போய்விடலாம் என்று வினாடி நேரம் நினைத்தாள். ஏற்கனவே அவரை வந்து பார்க்க காலம் தாழ்த்தியாகிவிட்டது. மறுப்பாய் தனக்குள் தலையசைத்தவள் மீண்டும் ஒரு முறை கதவை பலமாக தட்டிவிட்டு காத்திருந்தாள். கதவை திறந்த மூதாட்டி அவளை ஏற இறங்க ஒரு வினாடி பார்த்தார். யார் நீ? நான் நான் என்று முதலில் தயங்கிய பூஜா, நான் டிராவிஸின் தோழி என்று சொல்லி முடித்தாள். என்ன, டிராவிஸ் உன்னிடமும் கடன்பட்டிருந்தானா? என்னிடம் எதுவும் எதிர்பார்க்காதே என்று பட்டென்று கதவை மூட முயன்றார். இல்லை இல்லை, ஆக்சிடென்ட் ஆகும்போது நான் டிராவிஸுடன் தான் இருந்தேன் வேக வேகமாக சொல்லி முடித்தாள் பூஜா.
முதல் முறையாக பூஜாவை ஒழுங்காக பார்த்த மூதாட்டி பூஜாவையும் அவள் ஊன்றுகோலையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே திரும்பி நடந்தார். தயக்கத்துடன் அவர் பின் தொடர்ந்தாள் பூஜா. அங்கிருந்த தன்னுடைய படுக்கையில் உட்கார்ந்தார் அவர். அவருடைய அந்த சின்ன அறை அழுக்காக இருக்க சாப்பாட்டு மேஜையில் ஈயும் எறும்பும் ஊறிக்கொண்டிருந்தன. காலை மாற்றி மாற்றி நின்றாள் பூஜா. கண்களை கூர்மையாக்கி அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் அந்த மூதாட்டி. நீ அன்று வந்திருந்தாய் தானே? டிராவிஸ் என்னை அடித்த போது அடியை தாங்கிக் கொண்டவள் தானே? ஆமாம் என்பது போல தலை அசைத்தாள் பூஜா. அவனின் மிருகத்தனத்தை நேரில் பார்த்த பின்னுமா உனக்கு புத்தி வரவில்லை? அவனுடன் சுற்றினாய்? ஏகத்தாளமாக கேட்டார். பேசாமல் இருந்தாள் பூஜா. என்னால் தானே டிராவிஸுக்கு மரணம் ஏற்பட்டது. அதனால் தான் மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். என் மன்னிப்பு டிராவிஸை உங்களுக்கு திருப்பி தராது என்றாலும் நான் உங்களிடம் மன்னிப்பு வேண்டி நிற்கிறேன் சொல்லிவிட்டு தலை குனிந்து நின்றாள் பூஜா. மௌனமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தார் அந்த மூதாட்டி. வேறு எதுவும் பேச இல்லை என்பது போல அவரது தோற்றம் இருந்தது. வெளியே போய்விடலாமா என்று கூட பூஜா யோசித்தாள். ஊன்றுகோலில் சாய்ந்து நின்றிருந்தவள் மெல்ல நகர்ந்து சாப்பாட்டு மேஜையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். நீ என்ன எனக்கு வேலைக்காரியா? பட்டென்று வந்த கேள்வியில் கைகள் அந்தரத்தில் நின்றன. திரும்பி மூதாட்டியை பார்த்தாள் பூஜா. அவர் கண்கள் தூரத்தில் நோக்கி கொண்டிருந்தன. டிராவிஸ் 16 வயதில் வண்டி ஓட்ட ஆரம்பித்தான். அன்றிலிருந்து அவனுக்கு எப்போது சாவு வருமோ என்று நான் பயப்படாத நாளே இல்லை. பேய்த்தனமாய்த்தான் வண்டி ஓட்டுவான். வருடம் 3 விபத்துக்களாவது அவனால் நடக்கும். அதை திமிராய் அலட்சியப்படுத்துவான். அவனால் எனக்கு சிரமங்கள் தான் அதிகம் என்றவர் தனக்குள் சிரித்து கொண்டார். என்ன தப்பு செய்தாலும் அழகான சிரிப்பில் என்னை மயக்கி விடுவான். கோபமாகவே அவனிடம் என்னால் பேச முடியாது என்று தன் நினைவில் முழுகியவர், உன்னை பார்த்தால் நீ நல்லவள் போல் தெரிகிறது. உனக்கு இன்னும் சிறு வயதுதான். டிராவிஸை நினைத்து வாழ்க்கையை பாழாக்காதே. அவன் சாவிற்கு அவன்தான் காரணம். உன் வழியை பார்த்து கொண்டு நீ போ. நீ வந்ததே எனக்கு போதும் என்றார். மீண்டும் ஒரு பெரிய மௌனம் அங்கே நீண்டது. ஒன்றும் சொல்லாமல் செய்து கொண்டிருந்த வேலையை தொடர்ந்தாள். அவள் உடன் இருப்பது மனதிற்கு இதமாயிருந்ததோ என்னவோ. மூதாட்டியும் அமைதி காத்தார். அவ்வப்போது தனக்குள்ளே பேசிக் கொள்வது போல சொல்லிக் கொண்டார். எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் எனக்கென்று அவன் ஒருவன் இருந்தான். பணம் கொடு என்று கேட்டுக்கொண்டாவது வாரத்திற்கு 2 முறை வந்து விடுவான். இப்போது நான் அனாதையாகிவிட்டேன். எனக்கென்று எதுவுமே செய்ய பிடிக்கவில்லை. அவனை கொண்டு போன கடவுள் என்னை எப்போது அவனிடம் கூட்டி போவாரோ என்றவர் சிரித்து கொண்டார். அந்த கடவுளே டிராவிஸின் தொல்லை தாங்காமல் கீழே சீக்கிரம் அனுப்பிவிடுவார். கீழே வந்து யார் உயிரை எடுக்க காத்திருக்கிறானோ? சிரித்து கொண்டே வழியும் கண்ணீரை துடைத்து கொண்டார். அவரது செய்கை பூஜாவின் கண்களை கரிக்க வைத்தது. சங்கிலியாய் ஒன்றை சுத்தம் செய்ய மற்றொன்று என்று அந்த சின்ன அப்பார்ட்மெண்ட் சுத்தம் அடைந்தது. உங்களுக்கு சாப்பிட ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லையே. எனக்கும் சரியாக சமைக்க வராது. ஏதாவது வாங்கி வரவா? இல்லை இல்லை, என்னை போன்றவர்களுக்கு வீல்ஸ் ஆன் மீல்ஸ் வரும். என்னை வந்து நீ பார்த்ததே போதும் என்றார். அடுத்து செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்றானதும், நான் போய் வரட்டுமா என்றவள் தன் தொலைபேசி எண்ணை அந்த மூதாட்டியிடம் கொடுத்தாள். உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னை கூப்பிடுங்கள். வார நாள்களில் கல்லூரி சென்று விடுவேன். வார இறுதி நாள்களில் ஏதாவது உதவி வேண்டுமானால் வந்து செய்கிறேன் என்றவள் அங்கிருந்து கிளம்பினாள். இத்தனை நாள்களாய் மனதை அழுத்தி கொண்டிருந்த பாரம் லேசாகி போனது போல இருந்தது. அடிக்கடி இந்த மூதாட்டியை வந்து பார்த்து கொண்டால் தனக்கும் தனிமை தெரியாது என்று நினைத்து கொண்டவளாய் பஸ் ஏறி பிசியோதெரபிக்கு சென்றாள். எப்படியாவது அவினாஷை பார்த்து பேச முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்துடன் இருந்தாள் பூஜா. அவினாஷ் பூஜாவை பற்றியே யோசித்து கொண்டிருந்தான். சந்தனா அவனுடைய திட்டத்திற்கு ஒத்துக்கொண்டதே அவனுக்கு முதல் வெற்றி. அடுத்தது பூஜா. வாழ்க்கையை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கேட்டால்தான். அவளுடைய வார்த்தையை அவன் நம்ப தயாராயில்லை. அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று அவனுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அவள் ஒரு சந்தர்ப்பவாதியா? தன்னை சாமர்த்தியசாலி என்று நினைத்து கொண்டிருக்கும் முட்டாளா?
என்று தெரியாமல் அவளோடு வாழ்வை தொடர்வது கடினம். அவன் மேல் பூஜாவிற்கு நிஜமான அன்பு இருக்கும் பட்சத்தில் அவளோடு சேர்ந்து வாழ்வதில் அவனுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் டிராவிஸோடு மனம் இணைந்தவள் இன்று தன்னை நாடி வருவது என்றால் பூஜாவின் அன்பின் மேல் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. டிராவிஸ் போன பின்புதான் அவினாஷின் அத்தியாவசியம் பூஜாவிற்கு புரிந்திருக்கக்கூடும். இத்தனை நாள் இவள் சொல்படி ஆடியவன்தானே, இனியும் இவனை ஆட்டலாம் என்று நினைத்து பூஜா அமைதி கொடி காட்டியிருக்கலாம். அவளை பற்றி புரிந்து கொள்ளாமல் அவளின் அன்பை ஏற்பது தவறு. பாக்கெட்டுக்குள் கைவிட்டு ஒரு சாவியை வெளியே எடுத்தான். பூஜாவின் அப்பார்ட்மெண்ட் சாவி. அதையே ஒரு நிமிடம் பார்த்தான். வீட்டை விட்டு வெளியே வந்தவன் 2-3 நாட்களாய் ஹோட்டலில்தான் தங்கி இருக்கிறான். தேவையில்லாத செலவுதான், அப்பார்ட்மெண்ட்டிலேயே போய் தங்கிக் கொள்ளலாமா என்று யோசித்தான். இல்லை, வேண்டாம் என்று தனக்குள்ளேயே தலையசைத்து மறுத்து கொண்டான். பூஜாவை அருகில் வைத்து கொண்டு அவளை தொடாமல் இருக்க முடியாது. அதுவும் மருத்துவமனையில் அவளை அணைத்து கொண்டு படுத்த பிறகு ஆசையாய் உதட்டில் முத்தமிட்டாகிவிட்டது. ஒரு முறை இல்லை, 2 முறை. தன்னை அறியாமல் அவன் விரல்களால் அவள் உதட்டை தொட்டு பார்த்தன. எத்தனை மென்மையாய் நனைந்த பஞ்சு போன்ற உதடுகள் பூஜாவிற்கு! அவன் கன்னத்தில் முத்தமிட்ட இடத்தில் இன்னும் ஈரம் காயாதது போல ஒரு உணர்வு. கன்னத்தை துடைக்க கையை தூக்கினான். கையில் இருந்த சாவி கீழே விழுந்தது. குனிந்து அதை எடுத்தவன் நிமிர்ந்த போது தூரத்தில் பூஜா வருவது கண்ணில் பட்டது. சட்டென்று அவள் பார்வையில் இருந்து மறைந்து கொண்டு அவளை கவனித்தான். பிசியோதெரப்பிக்கு வந்தவள் அவசர நிலை சிகிச்சை பிரிவிற்கு வர வேண்டுமென்றால் அவனை தேடித்தான் இருக்கும். உன்னிப்பாக அவளை கவனித்தான். கருவளையத்திற்குள் சோர்ந்து உள்ளடங்கி இருந்த அவள் கண்கள் இங்கும் அங்கும் அலை பாய்ந்தன. அவனைத்தான் தேடுகிறாள் போல. அவள் முன்னால் போய் நிற்க கால்கள் துடித்தன. ஆனால் தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டான். இல்லை, பூஜாவை முழு மனதாய் ஏற்றுக்கொள்ள அவன் தயாராய் இல்லை. அவளை பற்றி, அவள் அன்பை பற்றி அவனுக்கு தெளிவாய் தெரிய வேண்டும். அவன் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு முன்னாலேயே பூஜா சோர்வுடன் இடதுபுறமாய் திரும்பி செல்வது தெரிந்தது. மெல்ல நடந்து அவளுடைய முதுகை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். மெலிந்து தெரிகிறாள். படிப்புக்கும் அலைச்சலுக்கும் இடையில் ஒழுங்காக சாப்பிடுகிறாளா என்று தெரியவில்லை. கையில் இருந்த சாவியை மீண்டும் பார்த்தான். பூஜாவை அவன் புத்தி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவனுடைய இதயம் முழுக்க பூஜா நிறைந்திருக்கிறாளே. சாந்தி சொன்ன மாதிரி பூஜாவின் மேல் ஒரு கண் வைத்து கொள்ள வேண்டுமே. அம்மா அப்பாவிடம் வேறு பூஜாவிற்காய் சண்டை போட்டுவிட்டு வந்திருக்கிறான். பூஜாவிற்கு வேண்டுமானால் அவினாஷ் வேண்டாதவனாய் இருக்கலாம். அவினாஷிற்கு பூஜா வேண்டுமே. பூஜாவுடன் கொஞ்சம் விளையாண்டு பார்த்தால்? யோசிக்க ஆரம்பித்தான். சாந்தி தான் சொன்னாரே, விவாகரத்து விவாகரத்து என்று வாய் நிறைய சொன்னாலும் நீங்களும் பூஜாவும் கணவன் மனைவிதான் என்று. நினைக்க நினைக்க முகத்தில் முறுவல் படர்ந்தது. அங்கே சீண்டி இங்கே சீண்டி பூஜாவை கொஞ்சம் உரசி பார்த்தால் என்ன? அடுத்த நாளுக்கு படிக்க வேண்டிய பாடங்களை மனதில் அசை போட்டவளாய் ஊன்றுகோலை தாங்கி தாங்கி படி ஏறினாள் பூஜா. கால் வலித்தது. மனமும் தான் என்ன முயற்சி மீனாட்சி என்பது அவளுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது. ஒரு பெருமூச்சோடு படி ஏறினாள். ஹாய் பூஜா! பின்னால் இருந்து குரல் கேட்க திகைப்புடன் திரும்பியவள் அதிர்ச்சியில் அப்படியே தடுமாறி பின்னால் சாய்ந்தாள். அவள் விழுவாள் என்றே காத்திருந்தவன் போல் அவளை தாங்கி பிடித்தான் அவினாஷ். அவினாஷ் அங்கு இல்லையே. அவனை இனி எப்போது பார்ப்பது? பிசியோதெரப்பிக்கு போகும்போதாவது அவனை பார்க்கலாம் என நினைத்தேனே. சிந்தனையுடன் அப்பார்ட்மெண்ட் படி ஏறிய பூஜா யார் மீதோ மோதிக்கொண்டாள். கீழே விழ இருந்தவளை 2 வலிய கரங்கள் ஏந்தி கொண்டன. தன்னை தாங்கிக் கொண்டிருந்த அவினாஷை கண்டதும் பூஜாவின் கண்கள் மகிழ்ச்சி, குழப்பம், அதிர்ச்சி என்று எல்லா உணர்ச்சிகளையும் ஒரே வினாடியில் காட்டி தாமரை பூவாய் மலர்ந்தன. கையில் இருந்து ஊன்றுகோல் வழுக்கி படியில் தட தடவென்று உருண்டது. அதற்கு போட்டியாக அவள் மனமும் தடதடத்தது. அவினாஷ் அவளை தேடி வந்துவிட்டான். மனம் சிறகடித்து பறந்தது. பூவாய் தன் கரங்களில் கிடந்தவளை தாடைகள் இறுக பார்த்தான் அவினாஷ். அப்படியே குனிந்து அவளை முத்தமிடலாம் தான். ஆனால் இந்த முகம் எத்தனை முறை அவனை ஒதுக்கி தள்ளியது. இந்த கண்கள் எத்தனை முறை அவமானப்படுத்தி சிரித்தது. அதற்கெல்லாம் இவளை தண்டிக்க வேண்டாமா? இவனது அன்பை எள்ளி நகையாடி பரிகசித்தாளே.
இவளுக்கு நல்லது செய்ய துடிக்கும் இவன்தான் முட்டாள். உயிரை காப்பாற்றியவன் என்ற நன்றி கூட இல்லாமல் இவனை அலட்சியப்படுத்தி மீண்டும் உயிரை காப்பாற்றியவன் என்ற இவனை அலட்சியப்படுத்தி மீண்டும் வீட்டை விட்டு வந்தவள். அவினாஷ் மனதில் அலை அடித்து கொண்டு உணர்ச்சிகள் கொந்தளித்தன. தன்மேலேயே அவனுக்கு கோபம் வந்தது. பல்லை கடித்தான். இவளை பார்க்க வந்தே இருக்கக்கூடாது. இவளை தேடிக்கொண்டு வந்தது இவன் செய்த தவறு. ஆனால் திரும்பி போனால் இவன் கோழை. பட்ட வேதனை கொஞ்சமா நஞ்சமா? பூஜாவின் பக்கத்தில் இருப்பது ஒருவித நரக வேதனை என்றால் அவளை விட்டு தள்ளி இருப்பது அதைவிட பெரிய வேதனையாக இருக்கிறது. இவளை சும்மா விடக்கூடாது. இவன் அனுபவித்த வேதனையை இவளும் அனுபவிக்க வேண்டும். அவினாஷின் இறுகிய பார்வை ஏதோ சொல்ல அவன் தோளில் கையை வைத்து மெல்ல நிமிர்ந்தாள் பூஜா. கல்லாய் நின்றிருந்தான் அவினாஷ். ஊன்றுகோல் இல்லாமல் தடுமாறியவள் சுவற்றை பிடித்து கொண்டாள். மேல் படியில் அவன் நிற்க, ஒரு படி கீழே இவள் நிற்க, இருவர் பார்வையும் ஒன்றை ஒன்று சந்தித்தன. அவினாஷின் இரும்பு பார்வை பூஜாவின் வயிற்றை கலக்கியது. இவன் சமாதானத்திற்கு வரவில்லை. காலும் மனமும் சோர்ந்து போக குனிந்து ஊன்றுகோலை தேடினாள். அது கடைசி வரை உருண்டு கீழே விழுந்திருந்தது. நொண்டி கொண்டு போய் எடுக்க வேண்டும். உதவிக்காக அவினாஷை பார்த்தாள். அவனுடைய விரைத்த முதுகுதான் அவளுக்கு தெரிந்தது. கால் வலியோடு குதித்து குதித்து படிகளில் இறங்கி ஊன்றுகோலை குனிந்து எடுத்தவள் கீழே இருந்து திரும்ப படிகளை பார்த்தாள். அவள் ஏற வேண்டிய படிகள் அவள் முன்னே வெறுமையாய் நீண்டு தெரிந்தன. அப்பார்ட்மெண்ட் கதவை திறந்து கொண்டு உள்ளே போய்க் கொண்டிருந்தான் அவினாஷ். புரியும்படி சொன்னால் அவினாஷின் கோபம் குறைந்துவிடும். நம்பிக்கையுடன் படி ஏறினாள் பூஜா. மார்பில் கை கட்டியபடி சுவற்றில் சாய்ந்து கொண்டு அவளுக்காய் காத்திருந்தான் அவினாஷ். உள்ளே வராதே, அப்படியே திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லணும்னு என் மனசு துடிக்குது. ஆனா வார்த்தைகள் சொல்ல மறுக்குது. அனலாக வந்த சொற்களை கேட்டு வாசலிலேயே நின்றாள் பூஜா. அவினாஷ், என்ன சொல்ற? நீ என்னை தேடி வந்துட்டியேன்னு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன், இவனை இன்னும் கொஞ்சம் ஏமாத்தலாம்னு இருக்கா? உனக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மற்றவர்களுக்கு அதே சந்தோஷத்தை கொடுக்கணும்னு உனக்கு தோணலையே? வீட்டை விட்டு வெளியேறும்போது என்கிட்ட சொல்லி கொண்டு கிளம்ப கூட உனக்கு தோணலை. உன் அம்மா என்னன்னா நான் தான் வில்ல மாதிரி பேசிக்கிட்டு போறாங்க. பூஜா அவினாஷின் கண்களை நேராக பார்த்தபடி உள்ளே வந்தாள். இது என்னோட அப்பார்ட்மெண்ட், ஞாபகம் இருக்கட்டும், உருமினான் அவினாஷ். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ எனக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்க. நான் எல்லாத்தையும் தப்பா பயன்படுத்திக்கிட்டேன். எத்தனை முறை சாரி சொன்னாலும் நான் செய்தது சரியாகாது. என்னோட தவறுகளுக்கு பிராயச்சித்தம் பண்ணினாத்தான் என் மனம் நிம்மதி அடையும். உனக்கு என் மேல இருக்கிற கோபம் புரிஞ்சதாலத்தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். உன் மனக்காயங்கள் ஆற தேவையான காலகட்டத்தை கொடுக்க எண்ணித்தான் வெளியேறினேன். அதுவும் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற தைரியத்தில்தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். நீ என்னை இங்கிருந்து வெளியே போக சொன்னா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தன் மனதை திறந்து காட்டினாள் பூஜா. ஹா, என்ன மாதிரி நடிக்கிற பூஜா? நீ அமெரிக்கா வந்ததே செலவில்லாம படிக்கவும் ஒரு கிரீன் கார்டு வாங்கவும் தான். படிச்சு நல்ல வேலை கிடைச்ச உடனே கண் காணாம பறந்துடுவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பிராயச்சித்தம் அது இதுன்னு என்ன கதை? மௌனமாக அவனை பார்த்தான் அவள். பின்பு, நான் மாறிவிட்டேனா அவினாஷ்? இங்க அமெரிக்காவில் நான் இருந்தா அது உனக்காக மட்டும்தான். ஆனா உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. நீ செய்யறத கழுகு கண்களோடு பார்க்கத்தானே நான் இங்கேயே வந்துட்டேன். கண் கொத்தி பாம்பு மாதிரி உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ என்னை ஏமாத்துறையான்னு தெரிஞ்சா போதும், கால் சரியில்லைன்னு கூட பார்க்க மாட்டேன். இங்கிருந்து உன்னை வெளியேற்றிடுவேன். அவினாஷ், நிஜமாவா? நீ இங்க என் கூட இருக்க போறியா? ஆவலுடன் ஊன்றுகோலை இழுத்து இழுத்து வேகமாக அவன் அருகில் வந்தாள் பூஜா. இங்க இருக்க போறேன்னு சொன்ன, உன் கூட இருக்க போறேன்னு சொல்லலையே என்றவன் ஒரு அடி முன் வந்து அவள் பின்னந்தலையை பிடித்து அவள் முகத்தை தன்னை நோக்கி தூக்கினான். ஆசைதான் உனக்கு. இவன் ஏமாந்து திரும்பி வருவான். அவன் தலையில மிளகாய் அரைக்கலாம்னு பார்த்தியா? கண்கள் பளபளக்க அடிக்குரலில் உருமியவன், வேசியேதான், நீ வேசியேதான் என்று முணுமுணுத்துவிட்டு பூஜாவின் உதடுகளில் வெறியோடு முரட்டுத்தனமாக முத்தமிட்டான். திக்கு முக்காடி போனாள் பூஜா. அவளுக்கு மூச்சு முட்டியது. அவினாஷிடம் கோபத்தை எதிர்பார்த்தாள். ஆனால் இந்த வெறியை, மிருகத்தனத்தை எதிர்பார்க்கவில்லை.
கைகளை அவன் மார்பில் வைத்து அவனை தள்ள பார்த்தாள். ஊன்றுகோல் கீழே விழுந்தது. தலையை பிடித்திருந்த கையே ஆதாரமாய் தொங்கினாள் பூஜா. பயத்தில் திமிர ஆரம்பித்தாள். அவன் முகத்தில் வேகமாக குத்தினாள். தன்னுடைய வெறி, காதல், ஆசை, கோபம், ஆத்திரம் எல்லாவற்றையும் ஒரே முத்தத்தில் பூஜாவிற்கு உணர்த்திவிடும் வேகத்தில் இருந்த அவினாஷ் தான் பூஜாவை காயப்படுத்தியதை உணரவே இல்லை. வெறி தணிந்து நிமிர்ந்தவன் பூஜாவின் கண்களில் இருந்த பயத்தை பார்த்தான். என்னை மிருகமாக்கிவிட்டாயே சாத்தானே, நான் இனியும் இங்கே நின்றால் உன்னை கொன்றே விடுவேன் என்று வெறுப்புடன் அவளை விட்டு விலகினான். ஆதாரம் இல்லாமல் தொப்பென்று கீழே விழுந்தாள் பூஜா. அவள் உதட்டோரத்தில் ரத்தம் துளி துளியாய் கசிந்து கொண்டிருந்தது. காலடியில் இருந்த ஊன்றுகோலை கோபத்தில் எட்டி உதைத்தவனாய் வாசலுக்கு வந்து மாடிப்படி சுவரின் விளிம்பை அழுந்து பிடித்தபடி விரைத்து போய் நின்றான் அவினாஷ். எத்தனை நேரம் பிரம்மை பிடித்தவள் போல பூஜா உட்கார்ந்திருந்தாளோ தெரியாது. திறந்திருந்த வாயில் கதவு வழியே தூரத்தில் வாகனங்கள் ஓசை கேட்க மெதுவாய் புறங்கையால் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்தாள். கை உதட்டில் பட்டதும் சுரீர் என்று எரிந்தது. கண்ணீரின் உப்பு சுவையை காயப்பட்ட அவள் உதடு சுவைத்தது. மெல்ல சுய நினைவிற்கு வந்தாள் பூஜா. வெளியில் விரைத்த முதுகோடு அவினாஷ் நிற்பது தெரிந்தது. அவினாஷ் அவளை நாடி வந்துவிட்டான். மெல்லிய புன்னகை ஒன்று அரும்ப எழ முயன்றாள். முடியவில்லை. ஊன்றுகோல் வேண்டும். எங்கே? 3-4 அடி தள்ளி போய் கிடந்தது. மெல்ல தவழ்ந்து சென்று அதை எடுத்துக்கொண்டு எழுந்து நின்றாள். அவினாஷ் இங்கே அவளோடு. அந்த நினைப்பே அவளுக்கு உற்சாகத்தை தந்தது. அவன் மனதை குளிர வைக்கும் வாய்ப்பு இன்னும் கை நழுவி போய்விடவில்லை. 2 முறை முயன்றும் தான் மனம் மாறியதை தெளிவாக புரிய வைக்க முடியவில்லை. அவன் கோபத்தைக் கண்டு ஆத்திரப்படாமல் பொறுமையாய் அதை கையாள வேண்டும். யோசனையோடு மெல்ல சமையலறை பக்கம் நடந்தாள். அவினாஷிற்கு ஏதாவது சாப்பிட தயார் செய்யலாமா? பசியோடு இருக்கும்போது சட்டென்று கோபம் வரும் என்று அம்மா சொல்லி இருக்கிறாள். ஆனால் என்ன சமைப்பது என்று தெரியவில்லை. அவளுக்கு சமைக்க தெரிந்ததே ஏதோ கொஞ்சம். அதிலும் அவினாஷ் என்ன சாப்பிடுவான் என்று அவளுக்கு சுத்தமாக தெரியாது. அங்கே வீட்டில் இருக்கும் வரை எப்போதுமே கமலாதான் சமையல் பொறுப்பு. தண்ணீர் குடிக்கக்கூட சமையல் அறைக்கு சென்றதாய் அவளுக்கு நினைவில்லை. அதுவும் அவினாஷ் வீட்டில் இருக்கும்போது படிக்கிறேன் பேர்வழி என்று அறைக்குள் ஒளிந்து கொண்டது உண்டு. இல்லை வீட்டிற்கே வராமல் ஊர் சுற்றியது உண்டு. இப்போது என்ன செய்வது? அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்க வேண்டும் என்று ஆசையாய் இருந்தது. வேக வேகமாக சமையல் அறையை உருட்டினாள். அம்மா செய்துவிட்டு போன எலுமிச்சை சாதமும் 2 நாட்களுக்கு முன்னால் தான் செய்த உப்மாவும் தான் இருந்தது. அதை அவினாஷ் சாப்பிடுவானா என்று தெரியவில்லை. இத்தனை நாள் தான் எப்படி பொறுப்பற்று நடந்து எத்தனை உரிமைகளை இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது அவளுக்கு அழுகையாக வந்தது. கணவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க தெரியாதவள் இவளெல்லாம் மனைவி என்று எப்படி சொல்லிக் கொள்வது? தன்னைத்தானே திட்டிக் கொண்டு நின்றாள். அசையாமல் நின்றிருந்த அவினாஷும் தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருந்தான். ஒரு மருத்துவனான இவன் ஒரு பெண்ணை மிருகத்தனமாக காயப்படுத்துவது என்பது மன்னிக்க முடியாதது. அரை வினாடியில் இப்படி தன் வசம் இழந்தால் இவனெல்லாம் எப்படி தன்னை மருத்துவன் என்று அழைத்து கொள்வது? இவனை பூஜா வெறுத்து ஒதுக்குவதில் தவறு ஏதும் இல்லை. பூஜா ஒன்றும் இதயமில்லாத சாத்தான் இல்லை. இவனுக்குத்தான் தன் மனைவியை தன்னுடன் வைத்து கொள்ள தெரியவில்லை. டிராவிஸிடம் மனதை ஏற்கனவே பறி கொடுத்தவள் தானே. இவளோடு குடும்பம் நடத்த முடியும் என்ற நம்பிக்கை வைத்திருக்கும் இவன்தான் முட்டாள். பூஜா பிராயச்சித்தம் அது இது என்று சொல்வதையெல்லாம் நம்புவதற்கில்லை. தன்னுடைய படிப்பு முடியும் வரையிலாவது இவள் இப்படித்தான் நாடகம் போடுவாள். அதன் பின்னே ஏதாவது காரணம் சொல்லி விவாகரத்து கொடுத்துவிட்டு தன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய்விடுவாள். அதற்கு முன் இவளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும். மற்றவர்கள் வாழ்க்கையில் விளையாடி பார்ப்பது என்பது பூஜாவிற்கு மட்டும்தான் தெரியுமா? அதே விளையாட்டை இவனும் விளையாடினால்? நினைத்து பார்க்கவே மனம் கனத்தது. இவன் ஒருவன் மனம் கசந்து வாழ்க்கையையே வெறுத்து இருப்பது போதாதா? பூஜாவும் இவனைப் போல துன்பப்பட்டுத்தான் ஆக வேண்டுமா? தனக்குள் யோசித்து யோசித்து சுற்றி சுற்றி ஒரே புள்ளியில் வந்து நின்றான் அவினாஷ். சமையலறையில் நின்று கொண்டிருந்த பூஜா அவினாஷை பார்த்தாள். கால் மாற்றி நின்றிருந்தானே தவிர அவனிடம் வேறு ஒரு அசைவும் இல்லை. அவினாஷை அணுகி ஏதாவது பேசலாமா என்று யோசித்தபடியே
தயங்கி தயங்கி வாசல் அருகில் வந்தாள். அசைவை உணர்ந்தவன் போல் அவினாஷ் கழுத்தை திருப்பினான். வீங்கியிருந்த பூஜாவின் உதடுகள் தான் மருத்துவ கண்களில் பட்டன. கண்களை இடுக்கிக் கொண்டு ஏதோ சொல்லப் போனான். அவனுடைய செல்போன் சிணுங்கியது. எடுத்து பார்த்தான். சந்தனா. சந்தோஷத்தில் முகம் விரிய, உதடுகளில் புன்னகை அரும்ப, முழுவதுமாக பூஜாவின் பக்கமாக திரும்பி சுவரில் சாவதானமாக சாய்ந்து கொண்டான். பூஜாவை பார்த்து எரிச்சலாக புருவத்தை தூக்கினான். டு யூ மைண்ட்? நான் பர்சனலா பேசணும் என்றான். முகத்தில் அடித்தாற் போல இருந்தது பூஜாவிற்கு. மெல்ல திரும்பி படுக்கையறை பக்கம் போனாள். ஹாய் சந்தனா, என் ஸ்வீட்டி, என்ன எப்படி போயிட்டுருக்கு என்று அவினாஷ் குசலம் விசாரிப்பது நடந்து போகும் அவள் காதில் கேட்டது. குப்பென்ற பூஜாவின் வயிற்றில் கிளம்பிய துக்கம் அவள் தொண்டை வரை அடைத்தது. கண்ணீர் அவள் பார்வையை மறைத்தது. படுக்கை அறைக்குள் நுழைந்து கதவை மூடினாள். அவினாஷ் இல்லாமல் வீடே வெறிச்சென்று இருந்தது கமலாவிற்கு. வீட்டுக்குள் இருக்கவே பிடிக்கவில்லை. விஸ்வநாதனுக்கும் அப்படித்தானோ என்னவோ. காலையில் வீட்டை விட்டு கிளம்பினால் இரவு 11 மணி வரை வீடு வருவதில்லை. அவர் வேலை என்ற கூண்டுக்குள் தன்னை பதுக்கிக் கொண்டார். கணவனை பார்த்து தானும் அதையே செய்ய முயன்றார் கமலா. மகனிடம் தான் கோபமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்க கூடாதுதான். ஆனால் அவனோ பூஜா விஷயத்தில் கண்மூடித்தனமாக நடந்து கொண்டால் யாருக்குத்தான் கோபம் வராது? பெருமூச்சு விட்டபடி தன் கை பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். சனிக்கிழமை ஓப்பன் ஹவுஸ் என்று வீடு வாங்க விரும்புபவர்கள் வந்து வீட்டை பார்த்துவிட்டு போவார்கள். 8 மணிக்கே அங்கு இருக்க வேண்டும். கை பையை எடுத்துக்கொண்டு கிளம்பியவர் அழைப்பு மணியோசை கேட்க யோசனையோடு நின்றார். யாராயிருக்கும்? ஏதாவது விற்க வந்திருப்பார்கள். இல்லை, பள்ளி குழந்தைகள் நன்கொடை கேட்டு வந்திருப்பார்கள். முன்னறைக்கு வந்து கதவை திறந்தவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவளை அடையாளம் கண்டுபிடிக்க கொஞ்ச நேரமானது. கையில் ஒரு கை குழந்தையும் அவள் காலை கட்டிக்கொண்டு 3 வயது பையனுமாக நின்று கொண்டிருந்த அந்த பெண் சுவாதீனமாக உள்ளே நுழைந்தவள் திகைத்து நின்றவளை பொருட்படுத்தாமல் அவரை அமெரிக்க பாணியில் அணைத்து முத்தமிட்டாள். கமலாவின் மூளையில் பல்பு பளிச்சிட்டது. சந்தனா, இவள் ஏன் இங்கு வந்தாள்? கமலா யோசித்து கொண்டு நிற்கையிலேயே, ஹாய் ஆன்டி, எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க மருமகளா வரணும்னு நீங்க சொன்னீங்களாம். அவினாஷ் சொன்னான். உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்ஸ் ஆன்டி என்ற இன்னொரு முறை கட்டிப்பிடித்து முத்தமிட்டவள், 2 குழந்தைகளுக்கு தாயான என்னை மருமகளா நினைத்து பார்க்கிற எண்ணம் உங்களை தவிர யாருக்கு வரும்? கடகடவென்று ஓடும் ரயில் வேகத்தில் பேசிக்கொண்டே போனவள் திகைத்து நின்ற கமலாவை பார்த்து தோழமையாக சிரித்தாள். சாரி, வருவதற்கு லேட்டாகிவிட்டது. உங்களுக்கு இன்னைக்கு ஓப்பன் ஹவுஸ் இருக்குல்ல, நீங்கள் கிளம்புங்கள், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்ற கமலாவை அணைத்தபடி தள்ளி கொண்டு வந்து அவரது காருக்குள் உட்கார வைத்தாள். கமலாவுக்கு அப்போதுதான் பேச்சு வந்தது. நீ நீ என்று பேச ஆரம்பித்தார். என்னை பற்றி நீங்கள் கவலையே படாதீர்கள். அவினாஷ் எல்லாம் சொன்னான். நீங்கள் மனம் மாறியதே எங்களுக்கு போதும். இல்லை, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று மீண்டும் காரில் இருந்து வெளியே வர முயன்றார் கமலா. அவர் கதவை திறக்க முடியாதபடி நின்று கொண்ட சந்தனா, எல்லாம் மாலையில் பேசிக்கொள்ளலாம், நீங்கள் கிளம்புங்கள், நானும் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். எனக்கு எது வேண்டுமென்றாலும் அவினாஷை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் கிளம்புங்கள் என்று அவரை விரட்டாத குறையாக சொன்னார். அதிர்ச்சியில் இருந்து விடுபடவே முடியவில்லை கமலாவிற்கு. மாலை வந்து பேசிக்கொள்ள வேண்டியதுதான். அவினாஷ் பெயரை 1000 முறை சொல்கிறாளே, அவன் ஏதாவது சொல்லி இருப்பான். அவனிடமே கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். வேலைக்கு வேறு நேரமாகிவிட்டது. யோசனையோடு காரை கேரேஜில் இருந்து எடுத்தார். அவரது கார் வெளியே போகும் வரை காத்திருந்த சந்தனா கேரேஜ் கதவை மூடிவிட்டு உள்ளே வந்தாள். தான் கொண்டு வந்திருந்த பையில் இருந்து பால் பாட்டிலை எடுத்து குழந்தையின் வாயில் வைத்தாள். தன் 3 வயது பையனுக்கு பிடித்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் ஓடவிட்டாள். இருவரும் அமைதியானதும் தன் காரில் இருந்து தன் சாமான்களை இறக்கி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாள். ஒரு கையால் வேலை செய்தபடி மறு கையால் செல்போனை அழுத்தி அவினாஷை அழைத்தாள். அவன் அவளது போனை எதிர்பார்த்திருந்தான் போல. உடனே எடுத்து, ஹாய் சந்தனா, என் ஸ்வீட்டி, என்ன எப்படி போகிட்டு இருக்கு என்று கேட்டான். டே, உங்க அம்மா பாவம்டா, அப்படியே திகச்சு போய் மரம் மாதிரி நின்னுட்டாங்க. சந்தனா, என் அழகு தேவதையே,
எனக்காக எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறாய். சந்தோஷத்தில் அப்படியே உன்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஆனா உன் கணவரை நினைத்தால் தான் பயமா இருக்கு. கிண்டல் அடித்தான் அவினாஷ். ஏ போக்கிரி, விளையாடாதே. நாம கண்டிப்பா இப்படி செய்துதான் ஆகணுமா? வேற வழியே இல்லையா? சந்தனா தன் நெடுநாளைய நண்பனை கவலையுடன் கேட்டாள். ஆமா சந்தனா, அம்மாவுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தந்தால்தான் பின்னாளில் என் மனைவியை தப்பா பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பாங்க. இல்லைன்னா பூஜாவை வாழ்க்கை முழுவதும் ஏதாவது சொல்லி குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லடா, நீ ரொம்ப கேட்டுக்கிட்டதால தான் யுவனும் இதுக்கு ஒத்துக்கிட்டார். யாரையும் காயப்படுத்திடாத அவினாஷ். இது தேவையில்லாத விளையாட்டுன்னு எனக்கு தோணுது. போய் பேசாம பூஜாவையும் கூட்டிக்கிட்டு வீடு வந்து சேரு. நானும் யுவனிடம் போகிறேன். சந்தனா சொல்ல சொல்ல, ப்ளீஸ்டா, எனக்காக கொஞ்ச நாள் தான் தோழியிடம் கெஞ்சினான். நானே இப்பத்தான் சிங்கத்தின் குகைக்குள் நுழைந்திருக்கிறேன். அதை இன்னும் சாட்டையடி அடிச்சு அடங்க வைக்க கொஞ்ச நாள் ஆகும். சிரிக்காமல் சொன்னான் அவினாஷ். ஏ கழுத, பூஜாவன சிங்கம் நான் சொல்ற? இரு இரு, எலும்பு கூட இல்லாம உன்னை கடிச்சு தின்ன சொல்றேன். செல்ல கோபத்தோடு அவனை கிண்டல் செய்தாள் சந்தனா. பூஜா பாய்ந்து கொண்டு கடிக்க வருவதை கற்பனையில் பார்த்த அவினாஷ் பதிலுக்கு சத்தமாக சிரித்தான். அவினாஷ் பேசியது கேட்காவிட்டாலும் அவனின் பலமான சிரிப்பு சத்தம் படுக்கையறை கதவையும் தாண்டி வந்தது. பூஜாவின் வயிற்றில் புளியை கரைத்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.